இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொபேட் அப்படின்னா என்ன, ப்ரொபேட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை எப்படி ஃபைல் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை ஃபைல் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொபேட் ஆஃப் வில், உயிலோட ப்ரொபேட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொபேட்டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரொபேட்னா இந்தியன் சக்சஷன் ஆக்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காப்பி ஆஃப் த வில் certified under the seal of court of competent jurisdiction. அதாவது அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்டோட ஒரு சான்று கொடுக்கப்பட்ட ஒரு உயில், அதாவது இது உண்மைத்தன்மையை நிறுவனம் பண்ணி அதை ஒரு சான்றாக கொடுக்குற ஒரு கோர்ட் ஒன்று, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரொபேட். இப்போது அதுக்கான நெசசிட்டி என்ன வருது? வில்னா பேசிக்காக உண்மையாக தானே இருக்க போகிறது. உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா இருக்கலாம். நான் ஒரு உயிலை வச்சுருக்கேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயில் ஒன்று இருக்குது, இப்போ சொத்தை எழுதி கொடுத்துருக்காரு, அந்த உயில் இருக்குது, எனக்கு ஃபேவரபுளாக இருக்குடா, நானே என் கோர்ட்டுக்கு போய் இது உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும். அதுக்கான அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா யார் அதை கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கோர்ட்டுக்கு போகணும், நானே ஏன் போகணும் அப்படின்றது என்ன இருந்ததுன்னா, இது கம்பல்சரி கிடையாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, சென்னையில் மட்டும் கம்பல்சரி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷனான சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் வில்லோட ப்ரொபேட் கம்பல்சரி. அதே மாதிரி பாம்பேலையும் கல்கட்டாலையும் கம்பல்சரியை தவிர்த்து வேறு எந்த ஊர்லேயும் ப்ரொபேட் ஒரு கம்பல்சரி இஷ்யூ கிடையாது. கம்பல்சரியாக ப்ரொபேட் பண்ணி தான் அந்த வில் செல்லுபடியாகும், உயில் செல்லுபடியாகுன்றது கிடையாது. ஆனால் இதுவே சென்னை தாண்டி காஞ்சிபுரம் போனோம்னா, செங்கல்பட்டு போனாலே ப்ரொபேட் கம்பல்சரி கிடையாது. ஆனால் ப்ரொபேட் ஆப்ஷனல். அங்கே தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது, சென்னை ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே ஃபைல் பண்ணுறது ஹைகோர்ட்லேயே நேரடியாக ஃபைல் பண்ணுறதுன்றது இருக்குது. ப்ரொபேட் அங்கெல்லாம் ஆப்ஷனல், இங்கே கம்பல்சரி. சரி, ஏன் நம்மளே நம்மளோட உண்மைத்தன்மையை நிறுவனம் பண்ணணும், நிரூபிக்கணும் அப்படின்றத ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுறது. அதுக்கான காரணம் என்ன ஆகுதுன்னா, வில் ஒரு பாஸ்டுமஸ் டாக்குமெண்ட், ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் ஃபோர்ஸுக்கு வர ஒரு டாக்குமெண்ட். இந்த உயில் என் பேரில் ஒருத்தர் ஒரு உயில் ஒன்று கொடுக்குறாரு. அந்த உயில் கொடுத்த நாள்லேருந்து அவர் இறந்து போகிற நாளைக்குள்ளே வேறு யார் பேர்லையானா அதே சொத்தை உயிலாக கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த உயிலை டிஸ்ட்ராய் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை இதை செல்லாதுன்னு சொல்லியிருக்கலாம், அறிவிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குன்றதுனால நிறைய பேர் ப்ரொபேட்டுக்கு போகிறது உண்டு. இது ஒரு ஆண்டட் ப்ரிகாஷன். ப்ரொபேட் ஆகப்பட்ட வில்லுக்கு இருக்கிற வேல்யூ ப்ரொபேட் ஆகாத வில்லோட ரொம்ப ஜாஸ்தி. ப்ரொபேட் ஆகப்பட்ட வில்லோட வேல்யூ இது ஒரு ரெஜிஸ்டர்ட் வில்லாக இருந்தாலும் சரி, அன்ரெஜிஸ்டர்ட் வில்லாக இருந்தாலும் சரி, ரெஜிஸ்டர்ட் வில்லாக இருந்தாலும் சரி, ப்ரொபேட் பண்ணுறது நல்லது. அது கம்பல்சரின்றதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த ப்ரொபேட்டோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது சென்னை சிட்டிக்குள்ளே ப்ரொபேட் பண்ணுறதா இருந்தால் ஹைகோர்ட்டில் நேரடியாக ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். அதை தாண்டி பண்ணுறதா இருந்தால் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட கோர்ட்டுக்கிட்ட ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அது எல்லா ஊர்லேயும் இருக்குது. மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். அந்த வில்லோட ப்ராப்பர்ட்டிஸு இல்லை வில் எக்ஸிக்யூட் பண்ண இடத்த பேஸ் பண்ணி எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் அரைவ் பண்ண முடியும். ப்ரொபேட்டுக்கு கோர்ட் ஃபீ பார்த்தோன்னா 25,000 ஒரு சீலிங் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த 25,000 ரூபாய்க்கு உட்பட்டு அந்த ப்ரொபேட் அப்ளிகேஷனோட கோர்ட் ஃபீ இருக்குது. லாட்ஜ்மெண்ட் ஷெட்யூல்னு பேர். அதோட சேர்த்து ப்ரொபேட்டோட கோர்ட் ஃபீ பே பண்ணி ப்ரொபேட் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுறது. யாரால் ப்ரொபேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, வில்ல எக்ஸிக்யூட்டர்னு சொல்லி நேம் பண்ணப்பட்ட ஒருவரால் ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும். சரி, எக்ஸிக்யூட்டர்னு யாருமே சொல்லலை, ஆனால் இந்த சொத்து இவரை சேரும் அப்படின்னு மட்டும் உயிரை எழுதியிருக்காங்கன்னா, யாருக்கு அந்த சொத்து சேரணும்னு இருக்கோ அவங்க ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். சரி, இப்போ இந்த எக்ஸிக்யூட்டர்ன்றவரை அவ்வளோதான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸிக்யூட்டர்னு நேரடியாகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பை இம்ப்ளிகேஷனும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மிஸ்டர் எக்ஸ் இல்லாத பட்சத்தில் மிஸ்டர் ஒய் எக்ஸிக்யூட்டராக இருப்பார் அப்படின்னு ஒரு உயில் எழுதியிருக்காரு அப்படின்னா, மிஸ்டர் எக்ஸே ஒரு எக்ஸிக்யூட்டராக இருக்காருன்றத அர்த்தம் ஆகிடும். அதாவது அவர் இல்லாத பட்சத்தில் ஒய் எக்ஸிக்யூட்டராக இருப்பார்னா மிஸ்டர் எக்ஸே எக்ஸிக்யூட்டராக இருக்காருன்றத அர்த்தம் ஆகிடுறது. அது புரிஞ்சிக்க வேண்டியது. இது பை இம்ப்ளிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் பை இம்ப்ளிகேஷன், அதாவது அதுலேருந்து இருக்கிற புரிதல்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது.
சரி, இருக்கிற வார்த்தையிலேருந்து இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது, அதாவது மனநலம் குன்றியவராக இருக்கக்கூடாது, அதே மாதிரி மைனராக இருக்கக்கூடாது. அப்படி யாருன்னா இருந்ததுன்னா எக்ஸிக்யூட்டராகவோ இல்லை பெனிஃபிஷரி அந்த ப்ரொபேட்டை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சட்டம் முடிவு பண்ணியிருக்கு. சரி, இது வந்து யார் ப்ரொபேட் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணலான்னு சொல்லி இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு நம்ம பார்த்தோன்னா அகெயின் நம்ம பார்த்த மாதிரி 25,000 ரூபாய் கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்தந்த குறிப்பிட்ட கோர்ட்டுக்குள்ளே இது பண்ணும். ஒரு கோர்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேஸில் எல்லா பாசிபிள் கண்டஸ்டன்ஸ் டு த வில்லையும் பார்ட்டிஸாக சேர்க்கணும். பாசிபிள் கண்டஸ்டன்ஸ்னால் யாரெல்லாம் அந்த உயிலுக்கு மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, யாரெல்லாம் பங்காளிங்க, அதாவது லீகல் ஹேர்ஸ் மற்ற வாரிசுகள் தான் வந்து அந்த கேஸில் ப்ரொபேட் அப்ளிகேஷனில் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்க வேண்டியது, ஆப்போசிட் பார்ட்டியை சேர்க்கணுன்றது கம்பல்சரியான ஒரு விஷயம். இதில் வந்து அந்த பாசிபிள் கண்டஸ்டன்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்க சரியாக நோட்டீஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலை அதெல்லாம் இருக்கும். அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதையும் மேலே கோர்ட் பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லாருக்கும் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸான கொடுத்தாகணும். அதாவது நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லை கெசட் பப்ளிகேஷன் ஒரு சில ஊர்களில் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்டர் பண்ணுற பழக்கம் இருக்குது எல்லா கோர்ட்டுக்கும். அதாவது ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பல்சரியான விஷயம், கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் கொடுத்தாகணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரிய வருது இந்த ப்ரொபேட்டை பற்றி. அவங்களாம் வந்து அவங்களோட வாதத்தை சொல்லலாம். அவங்க ஏன் ப்ராப்பர்ட்டி சேரலாமா சேரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன காரணத்தினால சேரக்கூடாது, வெளில எதனா சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ்னா இருந்ததுன்னா அப்போ வந்து சொல்லலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது ஃபைல் பண்ணியாச்சு, இவங்க பார்ட்டிஸ்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ்னா அட்டஸ்டிங் விட்னஸ், வில்லோட கையெழுத்து போட்டு விட்னஸாக சாட்சியாக போட்டவங்க அஃபிடவிட் கொடுக்கணும். அவசியப்பட்ட கோர்ட்டு முன்னாடி வந்து அவங்க சாட்சி கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்க அன்றைக்கி சாட்சியாக போட்டு கழுத்து போட்டதை மட்டுமே பேஸ் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து சாட்சி கொடுக்கறதுக்கான அவசியம் கம்பல்சரியாக ஏற்படும் சென்னை சிட்டிக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறதா இருந்ததுன்னா. ஸோ ஓகே, அஃபிடவிட் ஆஃப் அரெஸ்டிங் விட்னஸை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக அட்டாச் பண்ணணும். வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தோன்னா எல்லா டைட்டில் டீட்ஸ், என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ரொபேட்டுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸோட டைட்டில் டீட்ஸ். முன்னாடி ஒரு காலத்தில் வந்து வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டை கம்பல்சரியாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு சில கோர்ட்டில் அந்த பழக்கம் இல்லை, ஒரு சில கோர்ட்டில் மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொபேட் அப்ளிகேஷனோட ப்ராசஸஸ். சரி, இப்போது ஒரு ப்ரொபேட் அப்ளிகேஷனை பெட்டராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணலான்றதை பார்த்தோம். அப்படின்னா அஃபிடவிட் ஆஃப் அட்டஸ்டிங் விட்னஸ் எப்படியுமே கொடுக்க போகிறோம். ஆப்போசிட் பார்ட்டிஸ் பாசிபிள் கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படியுமே வர போகிறாங்க. அதுக்கு மேலே ஒரு சில டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா அந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போதே ஒரு வீடியோகிராஃப் பண்ணுறது நல்லது. இது முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் அது வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு காப்பியாக ஒரு டாக்குமெண்ட்டாக இந்த ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது கொடுத்தோன்னா சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு யாரும் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அது எல்லோரும் முக்கியமாக ஒன்று பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது டெக்னாலஜி வந்து வளர்ந்து போச்சுன்றதுனால மேக்ஸிமம் எவிடன்ஸை சேகரிக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ண முடியும். சரி, ப்ரொபேட் வெளில வந்து நோட்ரைஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு பார்த்தா நல்லது. வெளில நோட்ரைஸ் பண்ணி இல்லை அந்த டிராஃப்டட் பையனை கழுத்து போட்ட அந்த ஸ்க்ரைப் அவங்களாம் வந்து ஒரு காலகட்டத்தில் விட்னஸாகவே கேஸுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ வெளில வந்து நோட்ரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஜிஸ்டர் பண்ணால் ரொம்ப நல்லது. ரெஜிஸ்டர் பண்ண முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் நோட்ரைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிற ஒரு நோட்ரியோட ப்ரெசன்ஸில் அந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டாம்ப் போட்டி நோட்ரைஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரொபேட்டோட ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்.